ஹலோ விவோஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான ஒரு பதிவை தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்தியா மற்றும் மாலத்தீவுக்கு இடையே பிரச்சனைகளானது நிலவிட்டிருக்குங்க. அதாவது கடந்த நவம்பர் 2023 மாலத்தீவுக்கு அதிபருடைய தேர்தலில் வெற்றி பெற்று முகமது முயிசு தன்னுடைய அரசாங்கத்தை அமைச்சார். இப்படி இவர் பதவியேற்ற முதல் நாளே இந்திய படை வீரர்களை திருப்பி பெறுமாறு முயிசு இந்தியாவுக்கு விடம் கூறியிருக்கு. இந்த ஒரு பிரச்சனை தான் கடந்த காலங்களில் இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையே பெரிய அளவில் நடைபெற்று இருக்குன்னு சொல்லலாம். அதை பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களையும், மாலத்தீவில் இருந்து இந்திய படைகளை வெளியேற்றம் செய்யக்கூடிய நேரம் எப்போது, இதை பற்றி அதிபர் முயிசு தன்னுடைய புதிய அறிவிப்பு ஒன்றையும் வெளியிட்டிருக்காரு. அந்த அறிவிப்பு என்ன அப்படிங்கிறதையும் பதிவை தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மாலத்தீவுக்கு அதிபராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய முகமது முயிசு அந்நாட்டு நாடாளுமன்றத்தில், அதாவது நேற்று பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை தன்னுடைய முதல் உரையை ஆற்றியிருக்காருங்க. இந்த உரையில் முகமது முயிசு மாலத்தீவினுடைய இறையாண்மைக்கு எந்த ஒரு பங்கமும் விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே தன்னுடைய அரசு செய்யாது அப்படின்னு ஒரு உறுதிமொழியை கொடுத்திருக்காரு. இது மட்டும் இல்லாமல் மாலத்தீவில் சுதந்திரம் மற்றும் இறையாண்மையை அச்சுறுத்தக்கூடிய எந்த ஒரு வெளிப்புற அழுத்தத்திற்கும் இந்த நாடு அடிபணியாது அப்படின்னும் அவர் சொல்லியிருக்காரு. 1932ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் மாலத்தீவு பாராளுமன்றத்தில் அப்போதைய அதிபராக இருந்த சுல்தான் முகமது ஷர்ஃபுதீன் ஆற்றிய உரையும் முகமது முயிசு மேற்கோள் காட்டி பேசியிருக்காரு. அதாவது இஸ்லாம் மத மாலத்தீவுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்று நம்பிய சுல்தான் முகமதுவினுடைய நிலைப்பாட்டையே தாமும் பின்பற்றுவதாக கூறியிருக்காரு. முக்கியமாக தன்னுடைய முதல் உரையிலேயே முயிசு இந்தியாவை பற்றி பேசியிருக்காருங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயங்க. மாலத்தீவில் இருக்கக்கூடிய இந்திய இராணுவ வீரர்களை திரும்பி பெற இந்தியா கொடுத்திருக்கக்கூடிய காலக்கெடுவை பற்றி அவர் பேசியிருக்காரு. முகமது முயிசு அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தில் இந்தியாவே வெளியேறு அப்படின்ற ஒரு கோஷத்தை முன்வைத்து நடத்தியிருக்காரு. இதிலிருந்து இந்திய படைகளுடைய வெளியேற்றம் எப்போ அப்படின்னு தான் இன்னுமே தெரியாத ஒரு விஷயமா இருக்கு. அதை பற்றிய ஒரு முக்கியமான அறிவிப்பை தான் அதிபர் தற்போது நடந்த நாடாளுமன்ற பேச்சில் உரையாற்றியிருக்காரு. அதாவது மாலத்தீவுக்கு அதிபரான பிறகு இந்திய இராணுவ வீரர்களை அந்த நாட்டை விட்டு வெளியேறுமாறு கேட்டுக்கொண்டதோடு மட்டும் இல்லாமல் வரும் மார்ச் மாதம் வரைக்கும் அதற்கான காலக்கெடுவையும் வழங்கியிருந்தார். ஆனாலுமே கூட இது குறித்து முயிசு மாலத்தீவு நாடாளுமன்றத்தில் பேசிய பொழுது வெளிநாட்டு இராணுவத்தை அந்த நாட்டில் இருந்து கண்டிப்பாக அகற்றுவோன்னும், நாட்டின் இறையாண்மைக்கு கொந்தம் விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் செய்ய மாட்டோம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறதுக்காக தான் நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்காங்க அப்படின்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால மாலத்தீவில் இருக்கக்கூடிய இந்திய இராணுவ படைகளை திரும்ப பெறுமாறு அதிகாரப்பூர்வமாக கூறியிருக்காருங்க. இந்த விவகாரம் தொடர்பாக பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. இதுவரை நடைபெற்றிருக்கக்கூடிய கலந்துரையாடல்களின்படி 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 10ஆம் தேதிக்குள்ள 3 விமான தளங்களில் ஒன்றிலிருந்து இந்தியா தன்னுடைய துருக்கிகளை திரும்ப பெறும் அப்படின்னும், மீதம் இருக்கக்கூடிய 2 விமான தளங்களில் இருக்கக்கூடிய இந்திய துருப்புகள் 2024ஆம் ஆண்டு மே மாதம் 10ஆம் தேதிக்குள்ள சொந்த நாட்டிற்கு திரும்புவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. மாலத்தீவு ஊடகமான தி எவிடிஷனின் அறிக்கையின்படி இஸ்லாம் மதத்தில் இருப்பதால் மாலத்தீவில் சமத்துவமும் நீதியும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதற்கு ஆதாரம் எதுவும் காட்ட தேவையில்லை. நம் சொந்த பலத்தால் நாம் சுதந்திரமாக இருப்பது சிறிய விஷயம் இல்லை அப்படின்னும், இந்த நிலையை அடைவதற்காக பல பெரிய நாடுகள் தங்கள் உயிரை தியாகம் செய்வதாக தயாராகவும் இருக்கிறாங்க அப்படின்னும் கூறப்பட்டிருக்கு. முகமது முயிசினுடைய பேச்சை நிறைய எதிர்க்கட்சிகள் விமர்சனமும் செய்துட்டு இருக்காங்க. அந்த விமர்சனங்களை பற்றியும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ கிளிப்பை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. 1500 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட 1100 ரூபாய் மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8 mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா 1400 ரூபாய் வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. மாலத்தீவினுடைய அதிபராக பதவியேற்ற பிறகு முகமது முயிசு மாலத்தீவு நாடாளுமன்றத்தில் ஆற்றிய முக்கியமான முதல் உரை அப்படின்னா அது இதுதாங்க. முயிசு பேசும்போது நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சற்று குறைவாகவே இருந்திருக்காங்க. இருப்பினும் கூட மாலத்தீவு ஜனநாயக கட்சி மற்றும் ஜனநாயகவாதிகள் ஆகியோர் திங்கட்கிழமை நடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரை புறக்கணிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்றத்தை புறக்கணிக்க போவதாகவும் இதற்கு பல காரணங்கள் இருப்பதாகவும் மாலத்தீவு ஜனநாயக கட்சி ஞாயிற்றுக்கிழமை இரவே தெரிவித்திருந்தது.
அதிபர் உரை நடைபெறும் பொழுது அந்த நாள் விடுமுறை நாளாக இருந்தும் மொய்சு இந்த வழக்கத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருப்பதும் எதிர்ப்புக்கு ஒரு காரணம் என்று அந்த அறிக்கையில் வந்து சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த முடிவால் நாடாளுமன்றத்திற்கான மரியாதை புறக்கணிக்கப்பட்டுள்ளது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. கடந்த சில நாட்களாகவே நாடாளுமன்றத்தில் என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி அரசு உரிய விசாரணை நடத்தலை அப்படின்னும் எதிர்க்கட்சிகள் எல்லாமே வந்து குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் மொய்சு அமைச்சரவையில் 4 உறுப்பினர்களுக்கு ஒப்புதல் அளிக்கும் பொழுது கூட நாடாளுமன்றத்தில் எதிர்ப்புகள் எல்லாம் எழுந்திருக்கு. இதை பற்றி கூட எம்பிக்களுக்கு இடையே ஒரு கைகலப்பு கூட ஏற்பட்டதுங்க. அதே சமயம் பாராளுமன்றத்தில் அங்கீகாரத்தை பெறாத 3 உறுப்பினர்கள் இந்த அமர்வுக்கு அழைக்கப்பட்டுள்ளதால நாடாளுமன்ற அமர்வை புறக்கணிக்கப் போவதாக ஜனநாயக கட்சியினர் எல்லாருமே வந்து தெரிவித்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மாலத்தீவு இந்தியா உறவில் மிகப்பெரிய விரிசல் ஏற்படுவதற்கு இந்த ஆண்டு ஒரு தொடக்கத்திலே வந்து காணப்படுது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் இருந்து மாலத்தீவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே நிறைய விரிசலானது அதிகரிச்சிருக்குங்க. இதற்கு மொய்சுவினுடைய இந்தியாவை வெளியேறு அப்படின்ற பிரச்சாரத்தை தவிர வேறு பல காரணங்களும் வந்து காணப்படுது. அதாவது இந்திய பிரதமர் மோடி ஜனவரி முதல் வாரத்தில் லட்சத்தீவுக்கு வந்து சென்றிருக்காரு. இந்த சுற்றுப்பயணத்தினுடைய படங்கள் குறித்து மொய்சு அரசாங்கத்தின் அமைச்சர்கள் ஆட்சேபனைக்குரிய கருத்துக்களை எல்லாம் தெரிவித்திருக்காங்க. இந்த கருத்துக்கு இந்தியர்களும் சில தொழில் நிறுவனங்களும் எதிர்ப்பு வந்து கொடுத்திருந்தாங்க. அதாவது மாலத்தீவினுடைய பொருளாதாரத்தின் பெரும்பகுதி சுற்றுலாத்துறையில் இருந்து தான் வருது. மாலத்தீவுக்கு செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகளினுடைய கணிசமானவர்கள் இந்தியர்களேங்கிறது முக்கியமானது. அதே சமயம் முகமது மொய்சு சீனாவில் இருந்து மாலத்தீவுக்கு திரும்பியதுமே நாங்கள் ஒரு சிறிய நாடு, எங்களை மிரட்ட யாருக்கும் உரிமை இல்லை அப்படின்னு வந்து கூறியிருந்தாரு. மொய்சு சீனாவுக்கு முன்னுரிமை கொள்கையினுடைய ஆதரவாளராகவே வந்து பார்க்கப்படுறாரு. ஆனாலுமே கடந்த காலங்களில் மாலத்தீவு அரசுகள் இந்தியாவுக்கு முன்னுரிமை கொள்கையை தாங்க பின்பற்றிட்டு இருந்திருக்காங்க. இது குறித்து ஜெய்சங்கர் அவர்கள் கூறுகையில், சில நாட்களுக்கு முன்பு மாலத்தீவில் எதிர்க்கட்சியான ஜிம்ஹாரியின் கட்சியின் தலைவர் காசிம் இப்ராஹிம் இந்தியா மற்றும் இந்திய பிரதமர் மோடியினுடைய முறைப்படி மன்னிப்பு கேட்குமாறு ஜனாதிபதி முகமது மொய்சுவிடம் வந்து வேண்டுகோள் வந்து விடுத்திருக்காங்க. அப்போது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் இந்தியா மற்றும் சீனா குறித்த தன்னுடைய கருத்துக்களை வந்து தெரிவித்திருக்காரு. அண்டை வீட்டார் இடையே பிரச்சனைகள் எழத்தான் செய்யும், ஆனால் இறுதியில் அண்டை வீட்டாருக்கு அண்டை வீட்டாரே தேவை என்று ஜெய்சங்கர் வந்து கூறியிருக்காரு. இதனோடு மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய அண்டை நாடுகளில் சீனா செல்வாக்கை செலுத்தும், ஆனால் இது போன்ற போட்டி அரசியலுக்கு இந்தியா எப்பவுமே பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சீனாவும் ஒரு அண்டை நாடு என்பதால் நம்ம அதை வந்து புரிஞ்சுக்கணுங்க. மற்ற அண்டை நாடுகளில் சீனா பல வழிகளில் செல்வாக்கு செலுத்த முனையும். சீனாவை கண்டு நம்ம எப்பவுமே பயப்பட தேவையில்லை. உலகளாவிய அரசியல் ஒரு போட்டியான விளையாட்டு. அவர்களால் முடிந்ததை அவர்கள் செய்யட்டும், நம்மளால் முடிந்ததை நம்ம முயற்சிப்போம் அப்படின்னு தான் ஜெய்சங்கர் வந்து கூறியிருக்காரு. இந்த நிலையில் மொய்சுக்கு எதிராக பதவி நீக்க தீர்மானங்கள் கூட தயாராகிடுச்சுங்க. மொய்சுவுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் பதவி நீக்க தீர்மானத்தை வந்து கொண்டு வர எதிர்க்கட்சிகள் எல்லாமே வந்து தயாராயிட்டாங்க. மாலத்தீவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே பதற்றமானது நிலவி வரக்கூடிய நிலையில் மொய்சுவுக்கு எதிராக குற்றம் காட்டப்படக்கூடிய இந்த நேரம் பல வழிகளில் வந்து முக்கியமானதாக பார்க்கப்படுது. அதாவது மொய்சு அதிபராக பதவியேற்ற 3 மாதங்களுக்குள்ள பதவி நீக்க பிரேரணை கொண்டு வரப்பட்டது முக்கியமான 2 காரணங்களால தாங்க. மாலத்தீவுக்கு ஜனநாயக கட்சியினுடைய துணைத் தலைவர் ஹசீன் ஒரு பேட்டியில் அதிபர் தன்னுடைய கொள்கையில் இந்தியா பெருங்கடல் பகுதியை ஆபத்தில் வந்து ஆழ்த்துறார் அப்படின்றதான் சொல்லியிருக்காரு. மேலும் இராணுவத்தின் உதவியையும் அவருடைய பணத்தையும் பயன்படுத்தி நாட்டினுடைய நாடாளுமன்றத்தினை முறையாக செயல்பட விடாமல் செய்துட்ருக்கார் அப்படின்னும் தகவல்கள் எல்லாமே வெளிவந்திருக்கு. 80 உறுப்பினர்களை கொண்ட மாலத்தீவு மக்களவையில் எதிர்க்கட்சியான மாலத்தீவு ஜனநாயக கட்சி 42 இடங்களை வந்து பெற்றிருக்குங்க. இதனோட மாலத்தீவினுடைய நாடாளுமன்ற தேர்தல் வரக்கூடிய மார்ச் மாதம் 17ஆம் தேதி நடைபெற உள்ளது. மொய்சுவுக்கு இது ரொம்ப கடினமான சோதனையாகவே இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் அவருடைய கொள்கைகளை நடைமுறைப்படுத்தி சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும். அதற்கு நாடாளுமன்றத்தினுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத அவர் வந்து புரிஞ்சுக்கணுங்க. இதில் ஹுசைன் தன்னுடைய நாளிதழில் எப்போது பதவி நீக்க பிரேரணை கொண்டு வரும் என்பதை குறித்து தேர்தலுக்கு பிறகுதான் வந்து முடிவு செய்வோம் அப்படின்னு கூறியிருந்தார். மேலும் நாம் புவியியலை வந்து மாற்ற முடியாது, சீனா நம் பக்கத்தை வந்து கொண்டு வரவும் முடியாதுங்க. இந்தியா நம்முடைய அண்டை நாடு, மேலும் நம்முடைய நண்பன், குடும்பத்தில் ஒருவர். இந்தியா இல்லாமல் நம்ம இருக்க முடியாது. அண்டை நாடுகளுக்கு முதலிடம் என்ற கொள்கையை இந்தியா பின்பற்றுவதால தான் எங்களால் நிம்மதியாக வாழ முடியுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. இது போன்றுதாங்க இந்தியா மற்றும் மாலத்தீவுக்கு இடையே நிறைய பிரச்சனைகளானது நிலவி வருது. இந்த நிலையில் மொய்சு கொடுத்த அறிவிக்கையின்படி பார்க்கையில் இன்னும் ஒரு சில நாட்களே வந்து இருக்கிறதுனால இந்திய இராணுவர்களை வந்து மாலத்தீவில் வந்து வெளியேற்றுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு எல்லாருமே வந்து எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. அதிபர் மொய்சுவினுடைய முடிவு என்னவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.